இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் அதிகாலை 4:24 AMIST. 27 ஜூன் 2026. இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ரம்யா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். டாலர் வீழ்ச்சியில் தங்கம் $4100 தாண்டி இரண்டாம் நாளும் உயர்வு. அமெரிக்க டாலர் பலவீனமடைந்ததால் காமிக்ஸ் தங்கம் $4100 ஐ தாண்டி 1.80 விழுக்காடு உயர்ந்தது. வெள்ளியும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஆதாயம் பெற்றது. ஹோர்முஸ் கடல்சாலை போக்குவரத்து மீண்டதால் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஜூனில் 20 விழுக்காடு சரிவு. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து மீண்டமையால் பிரெண்ட் கச்சா எண்ணெய் $72க்கு சரிந்தது. ஜூன் மாதத்தில் மட்டும் 20 விழுக்காடு வீழ்ச்சி பதிவானது. நேரடி தரவு WTI $70.24 என 2.34 விழுக்காடு சரிவை காட்டுகிறது. ஓபன்ஏஐ IPO தாமத அச்சம் உலகளவில் AIC பங்குகளில் விற்பனை அலை. ஓபன்ஏஐ நிறுவனத்தின் IPO தாமதமாகலாம் என்ற அச்சம் உலகளாவிய தொழில்நுட்ப பங்குகளில் கூர்மையான வீழ்ச்சியை ஏற்படுத்தியது. வால் ஸ்ட்ரீட் வெள்ளியன்று AIC பங்குகளில் கடுமையான சரிவுடன் முடிவடைந்தது. இன்போசிஸ் NYSEயில் 2.08 விழுக்காடு உயர்வு. இந்திய துறை கவனத்தில். அமெரிக்க தொழில்நுட்ப பங்குகள் சரிந்த நிலையிலும் இன்போசிஸ் NYSEயில் 2.08 விழுக்காடு உயர்ந்து $10.79 இல் முடிந்தது. NSEயில் நிஃப்டி 50 சுட்டெண் 24,056 புள்ளிகளில் 0.14 விழுக்காடு உயர்வுடன் முடிவடைந்தது. டாலர் குறியீடு வீழ்ச்சியால் 94.30க்கு சரிவு. அமெரிக்க டாலர் பலவீனமடைந்ததால் 0.15 விழுக்காடு சரிந்து 94.30 இல் வர்த்தகமானது. இது இந்திய ரூபாயை வலுப்படுத்தியது. தங்க விலை உயர்வும் கச்சா எண்ணெய் வீழ்ச்சியும் வளரும் சந்தை நாணயங்களுக்கு சாதகமாக அமைந்தன. சட்ட மதிப்பாய்வுக்கு பிறகு HDFC வங்கி முன்னாள் தலைவர் சக்கரவர்த்தியை விடுவிப்பு. HDFC வங்கியின் சட்ட மதிப்பாய்வு முன்னாள் தலைவர் அதனு சக்கரவர்த்தி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என தெரிவித்தது. மதிப்பாய்வு குழுவின் பலமுறை வேண்டுகோளுக்கும் அவர் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ITC FMCG வணிகம் FY26 இல் ரூ. 37,000 கோடி நுகர்வோர் செலவை கடந்தது. ITC நிறுவனத்தின் சிகரெட் அல்லாத FMCG போர்ட்போலியோ FY26 இல் ரூ. 37,000 கோடி ஆண்டு நுகர்வோர் செலவை தாண்டியது. NSEயில் ITC பங்கு 290 பைசா இல் முடிந்தது. நிறுவனம் புகையிலை வணிகத்திற்கு அப்பால் FMCG விரிவாக்கத்தை தொடர்கிறது. ஃபெட் வட்டி வழிகாட்டல் குறைப்பை IMF தலைமை பொருளாதார நிபுணர் முழுமையாக ஆதரிப்பு. IMF தலைமை பொருளாதார நிபுணர் பியர் ஆலிவியர் குரின்சாஸ் ஃபெடரல் ரிசர்வின் வட்டி வழிகாட்டல் குறைப்பை முற்றிலும் பொருத்தமானது என ஆதரித்தார். உலகளாவிய நாணயக் கொள்கை தளர்வின் வேகத்தை சந்தைகள் உன்னிப்பாக கவனிக்கின்றன. இந்திய ரயில்வேயிடம் இருந்து அல்ஸ்டோமுக்கு €107 மில்லியன் லோகோ பராமரிப்பு ஒப்பந்தம். அல்ஸ்டோம் நிறுவனம் இந்திய ரயில்வேயிடம் இருந்து 250 WAG-12B லோகோமோட்டிவ்களின் பராமரிப்புக்காக €107 மில்லியன் மதிப்பிலான 5 ஆண்டு ஒப்பந்தத்தை பெற்றது. இந்தியாவின் விரைவாக விரிவடையும் ரயில் உள்கட்டமைப்பு துறையில் அல்ஸ்டோமின் நீண்டகால இருப்பை இது உறுதிப்படுத்துகிறது. அரசு தர கட்டுப்பாட்டு விதிகளை தளர்த்துகிறது. சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ஈரான் எண்ணெய் திரும்பிவரவை எதிர்நோக்குகின்றன. இந்திய அரசு தர கட்டுப்பாட்டு ஆணை விதிகளை தளர்த்தி புதிய மாற்றகால கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியது. இது பல உற்பத்தி துறைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது. தனியாக ஈரானிய கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கான கொடுப்பனவு முறைகளில் தெளிவுக்காக இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் காத்திருக்கின்றன. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,100.47 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1318.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2094.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 796.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1041.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1045.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி 1387.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4,103.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.80 விழுக்காடு. ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் $1,24,393 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.80 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,030.50 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன.
கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 70.24 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 2.34 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 2.34 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $71.92 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.30 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.15 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 15 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.44 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃப் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.